நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மார்பக வீக்கம். மார்பக வீக்கம்னா இன்றைக்கி பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. அந்த உணவுகளால் வருது. மலட்டுக்கோழி, மலட்டு முட்டையை சாப்பிட்றதால பெண்களுக்கு போல் ஆண்களுக்கும் சின்ன பசங்களுக்கு பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு உடம்பே ஒரு மாதிரி சோதாவாக இருக்கும். அந்த வீக்கம் வர்றதால வலி இருக்குது. அந்த வலியை சரி செய்கிறதுக்கான மருத்துவம் அன்னாச்சி பூ, மரிக்கொழுந்து, பன்னீர் ரோஜா, எருமை தயிர், கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மார்பக வலி, வீக்கம், இது பெண்களுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்குற காலத்தில் தாய்ப்பால் நிற்கணும் அப்படின்றதுக்கு பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் அவங்களும் பயன்படுத்தலாம். இப்போ சின்ன வயசு பிள்ளைங்க, சின்ன ஆம்பளை குழந்தைங்களுக்கும் இந்த கறிக்கோழி, மலட்டுக்கோழி, மலட்டு முட்டை சாப்பிட்றதுனால வீக்கமாக மார்பகம் சின்ன குழந்தைங்களுக்கும் பெருசாக வீங்கிறது, வலி இருக்குது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாதிரியவும் மார்பகம் வீங்கிட்டு வலிக்குது அப்படின்றத நிறையா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சாப்பிட்ற உணவுகள் தான். அந்த வலியை போக்குறதுக்கும் அது பழைய நிலைக்கு அடையிறதுக்கும் இருக்கணும்னாக்கா அது சாப்பிட்ற உணவுகளை அந்த கறிக்கோழி இந்த மாதிரி மாமிச உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துறணும். தவிர்த்துட்டு சாதாரணமாக உணவு சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் சாப்பிடுங்க. கண்ட எண்ணெய்களில் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த வலி, குத்தல் எடுக்கிற மாதிரி வலி இருக்கும், மார்பகம் வீக்கமாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைக்கும் அந்த வலி இருக்குது, ஆம்பளை பிள்ளைக்கும் வலி இருக்குது. அதை பழைய நிலைக்கு வரணுன்னாக்கா அது சுருங்கிடும். பழைய நிலைக்கு வரணுனாக்கா இந்த மருந்தை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வளர்றதை தடுத்து ஹார்மோனின் பேலன்ஸு, அதாவது இந்த ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கிறதுனால தான் ஆம்பளை பையங்களுக்கும் மார்பகம் பெருசாக வளர்ந்து பெருத்துக்கிட்டு வரும், வலி இருக்கும், வீக்கமாக வீங்கி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு மரிக்கொழுந்து எப்படிப்பட்ட வலியவும் சரி பண்ணக்கூடியது. தாய்ப்பால் ஊறுற பெண்கள் அந்த குழந்தைக்கு பால் நிறுத்துகிற காலத்தில் இதை சும்மா சட்டைக்குள்ளார போட்டுக்குருவாங்க. கூட்டு மருந்தாக நம்ம அரைச்சி மேலே தடவுறதுக்கு தான் இப்போ நாம் இந்த மருந்தை கொஞ்சமாக மறுக்கொழுந்து எடுத்துக்கிறணும். இதை நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி கூழாக வச்சுக்கிறணும். இது கூட ஒரு 7 கிராம்பு வலி நீக்கி, வலியை எப்படிப்பட்ட வலியவும் போக்கக்கூடியது கிராம்பு, 7 கிராம்பு எடுத்துக்கிறணும். அன்னாச்சி பூ 1 பூ எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை சம அளவு எடுத்து அரைச்சி வச்ச பொடி வச்சுருக்குறோம். கிராம்பும் அன்னாச்சி பூவும் கலந்த பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கிறோம். மார்பகத்தில் நம்ம ஃபுல்லாக போடுற அளவுக்கு அந்த நல்லா கலந்துட்டு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் கூட சேர்த்துக்கிறோம். எருமை தயிர் கட்டியாக நல்ல புளித்த தயிராக இருக்கணும். இதையும் வலியை போக்கும், பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எருமை தயிர் கூட்டு மருந்தோட எருமை தயிர் சேர்த்துக்கிறணும். இந்த பன்னீர் ரோஸு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே நேரத்தில் வியர்வை மூலியமாக கசடுகளை வெளியேற்றும். பன்னீர் ரோஸை கசக்கி கூட சேர்த்துக்கலாம். அப்படி கசங்கி வச்சுன்னு பாருங்கள். இந்த தண்ணி அந்த சாறு கலந்தாலே போதும். இதை மார்பு வலிக்குதுனாக்கா மார்பு ஃபுல்லாக சட்டையை எடுத்துட்டு நல்லா தடவி விட்டிங்கனாக்கா நம்ம உடம்பு சூட்லேயே அது ரோமக்கண் வழியாக உள்ள அந்த சாரெல்லாம் போகிறோம். உள்ளே கிரகிச்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வலியும் குறையும். பழைய நிலைக்கு வீக்கமாக இருந்ததுன்னா வீக்கமாக வத்திரும். இரவு நேரத்தில் போட்டிங்கனாக்கா காலையில் வெந்நீர் வச்சு லேசாக தேய்ச்சி விட்டு கழுவி விடுங்க.
எப்படி நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா வலி வந்து ஒரு நாளையில் போயிடும். ஆனால் அந்த உப்பிக்கிட்டு வர்றது, பெருசாக பெருத்துக்கிட்டே வருது, அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னாக்கா அது தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு 7 நாளைக்கு இப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த மார்பகம் சுருங்குறது உங்களுக்கே தெரியும். மார்பகம் பெருத்துட்டு வர்றத சரியாகிறதுக்கும், குத்தல் எடுக்கிற மாதிரி வலி எடுக்கிறது சரியாகிறதுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. மார்பக வீக்கம் சரியாகிறதுக்கு அன்னாச்சிப்பூ, பன்னீர் ரோஜா, மரிக்கொழுந்து, கிராம்பு, எருமை தயிர் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்த்து மருந்தாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து மேலே தடவிட்டு வந்தாங்கன்னா குறைஞ்சது 3 நாளில் சரியாகும், அல்லது 7 நாளில் சரியாயிடும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.